படுத்திருக்கும் நிலையில் ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஜலசைல் வந்து சின்னதுமா பெருசுமா தெரியுது பார்க்கறதுக்கு. சிவன் பெருமாளெல்லாம் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பெருசாக நீளமாக இருக்குது. ஏன்னா யானை கோவில் என்றும் அழைக்கப்படுது. 5 ரதங்கள் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் நல்லா கட்டியிருப்பாங்க, கீழே வந்து கட்டுமானம் பாதியிலே நிறுத்தப்படுது தான். கிருஷ்ணர் வெண்ணெய் பந்து இருக்கிற அந்த குடஞ்சி கட்டின கோயிலுக்கு தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தி நீர் தண்ணி உணவும் இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு போர்க்கள காட்சி. ரொம்ப நேர்த்தியாக கலை நிலையில் இருக்கிற திருமாலோட புடைப்பு சிற்பம் ஏறி பார்க்கலாம். லிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது, மேலே இருக்குது. இந்த கோயில் முதல்ல சிவபெருமானுக்கு பழைய படங்களில் நிறைய பார்த்துருப்போம், ரஜினி படங்கள்லாம். இந்த கோபம் அப்படின்னு என்னை எண்ணி இந்த கல்லை அகற்ற நினைச்சு 7 யானைகளை கட்டி இங்கே. இது வராக மண்டபம், ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஒரு குழவரை கோவில் தான், ஆனால் முழுசாக கட்டி. வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு மகாபலிபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல கடற்கரை கோவிலை பார்க்கலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 40 ரூபாய். மகாபலிபுரத்தோட ஒரு சின்னமாக விளங்கும் இந்த கடற்கரை கோயில்கள் வந்து 2ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் எனப்படும் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்களில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5:30 வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அழகான வங்காள விரிகுடா கடற்கரை ஓரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து கடற்கரை கோவில் என்று அழைக்கப்படுது. இங்கேருந்து கடலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கு முதல்ல திருமால் வந்து தரையில் படுத்திருக்கும் நிலையில் ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஜலசயன பெருமாள் கோவில். அந்த கோவிலுக்கு 2 சைடும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியுமா 2 சிவன் கோவில்கள் இருக்குது. இந்த கோவிலோட கருவறையில் ஒரு சிவலிங்கம் காணப்படுகிறது. அதாவது சேதமடைஞ்ச நிலையில் தான் அந்த சிவலிங்கமும் இருக்குது. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற சிவன் கோயில் வந்து 5 அடுக்குகளை கொண்டது. மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது வந்து 3 அடுக்குகளை கொண்டது. அதனால தான் இந்த கோயில் வந்து சின்னதுமா பெருசுமா தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த கோவிலை சுற்றிலும் ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. கலைநயமிக்க பகுதியாகவே காணப்படுது. எங்கே பார்த்தாலும் நந்தி சிலைகளாக தான் காணப்படுது இந்த இடத்துல. முன்னொரு காலத்தில் வந்து இந்த இடத்துல 7 கோயில்கள் இருந்திருக்குது. அதில் 6 வந்து இப்போ கடலில் மூழ்கி இருப்பதாகவும், மீதி இருக்கிற இந்த ஒரு கோயில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுது. இப்போதைக்கு இந்த கோவிலில் வந்து பூஜைகள்லாம் எதுவும் நடைபெறுவதில்லை, வெறும் சுற்றுலாத்தலமாக மட்டும்தான் இருக்குது. 2 கோயில்களின் கருவறையிலும் சோமகந்தர் எனப்படும் சிவன், அம்மன், குழந்தை வடிவிலான முருகன் என 3 தெய்வங்களும் சேர்ந்த சிற்பம் பார்க்க முடியுது. இப்போதைக்கு இந்த கோயில் உள்ள போகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ அனுமதி கிடையாது. கோயில் வெளியில் இருந்து மட்டும் சுற்றி பார்த்துட்டு நம்மளால் வர முடியும். இப்போதைக்கு முன்னாடிலாம் நம்ம அந்த கோயிலுக்குள்ளேயே போய் அங்கே இருக்கிற சிவன் பெருமாளெல்லாம் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லா இடமும் வந்து நந்தி சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. பெரும்பாலும் சிதஞ்ச நிலையில் தான் இருக்குது. கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக குளமும் இருக்குது. அது நீர் மேலாண்மைக்கு ஏற்றதாக மாதிரி கட்டியிருக்காங்க. இது மகாபலிபுரம் பீச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பெருசாக நீளமாக இருக்குது. மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்த கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா கோவிலில் தைப்பூச திருவிழா ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால் இங்கே வந்து குதிரை சவாரியும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் மணலில் ஓடுற காரு இதெல்லாமே இருக்குது. இங்கேருந்து கோயிலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த பீச்சுக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து லீவ் டைம்ன்றதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. இது 5 ரதத்துக்கு எதிரில் இருக்க பார்க்கு. இங்கே வந்து 5 ரதங்கள் இருக்கிறதுனால இதில் வந்து 5 ரத கோவில் என்று அழைக்கப்படுது. என்ட்ரி வந்து நம்ம கடற்கரை கோவிலில் எடுத்த அதே என்ட்ரி டிக்கெட்டை இங்கே காட்டினா போதும், உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்த வந்து பாண்டவர் ரதம் அப்படி இல்லைனா யானை கோவில் என்றும் அழைக்கப்படுது. 5 ரதங்கள் இருக்கிறதுனால இது வந்து 5 ரத கோவில். இது திரௌபதி ரதம். அதாவது அர்ஜுனர் ரதமும் திரௌபதி ரதமும் ஒரே கல்லில் இருக்கும். திரௌபதி ரதத்தில் ஒரு துர்க்கை அம்மனோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது நகுல சகாதேவ ரதம். இது இந்திரனுக்கு அமைக்கப்பட்ட கோயிலாக கருதப்படுது. பீம ரதம் மற்றும் அர்ஜுனர் ரதத்துக்கு நடுவில் இந்த கோயில் இருக்குது. பீம ரதம் மற்றும் தர்மராஜா ரதம். இது தர்மராஜா ரதம் ரொம்ப பார்க்க பெருசாக அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் நல்லா கட்டியிருப்பாங்க, கீழே வந்து கட்டுமானம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களை கட்டிட்டு இருக்கும் போதே இந்த கட்டிட்டு இருந்த மன்னன் வந்து இறந்துட்ட காரணத்தினால இந்த கோயிலெலாம் அப்படியே பாதியிலே நிப்பாட்டப்பட்டிருக்கு. இது தர்மராஜா ரதம் வந்து 3 தளங்களை கொண்டது. மேலே உள்ள 2 தளங்கள் முழுமையாக செதுக்கப்பட்டிருக்கு. தரைத்தளம் வந்து முழுமையாக செதுக்கப்படாமல் இருக்குது. இதில் சோமகந்தர் சிற்பங்களும் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர், ஹரிகரன், சுப்பிரமணியம், பைரவ வடிவில் சிவன் ஆகிய சிற்பங்களும் இந்த இதில் இருக்குது. பீமரதத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. நம்மளால் அது உள்ளே போயிட்டு அழகாக வர முடியும். ஆனால் பாறைகள் பாதி செதுக்கப்படாமல் நிலையில் தான் இருக்குது இந்த ரதத்தில். இதை பார்க்குறதுக்கு ஒரு படகு மாதிரியான ஒரு அமைப்பை நமக்கு காட்டும். அர்ஜுனன் மற்றும் திரௌபதி ரதத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நந்தி பகவானோட பெரிய சிலையும் இங்கே இருக்குது. அதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரதங்கள் எல்லாமே ஒற்றை பாறையில் செதுக்கப்பட்டது. மகாபலிபுரத்துலேயே அதிகமான கோவில்கள் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற ஒரே என்ட்ரி இது தான். கிருஷ்ணர் வெண்ணெய் பந்து இருக்கிற அந்த இடம் இது.
இது உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்த அதே டிக்கெட்டை வச்சு இது உள்ளேயும் வரலாம். உள்ளே வந்து ஏராளமான பாறைகள் வந்து பெரிய பெரிய பாறைகள் அழகாக இருக்குது. இது ஒலக்கண்ணேஸ்வரர் கோவில், அதாவது கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில். நம்மளால் இது மேலே ஏறி போய் பார்க்கவும் முடியும். இதுவும் ஒரு கட்டுமான கோவில் தான். படிக்கட்டுகள்லாம் ஏறதுக்கு ரொம்ப அழகாகவே நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாறைகளுக்கு நடுவுலையே. இங்கே இருக்கிற பாறைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய பாறைகளாக அழகாக இருக்குது. இங்கேருந்து முழு மகாபலிபுரத்தையும் கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த பாறையை கூட ஏதோ குடையறதுக்கு பார்த்துருக்காங்க. குடையறதுக்கு முன்னாடி பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க போல். பல்லவர் ஆட்சி காலத்தில் இந்த பாறைகளை குடைஞ்சி கட்டின கோவிலுக்கு தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த ஒலக்கண்ணேஸ்வரர் கோவிலும் ஒரு பழைய கலங்கரை விளக்கம் என்று தான் அழைக்கப்படுது. ஏன்னா உயரத்தில் இருக்கு இல்லையா, அதனால். இது உள்ள எந்த விதமான சிற்பங்களையும் பார்க்க முடியல. ஆனால் மேலே போகிறதுக்கு படிக்கட்டுகள் மட்டும் இங்கேருந்து பார்க்க முடியுது. இது ஒரு நீர் துவைக்க தொட்டி, நீர் தண்ணி இன்னமும் இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது லைட் ஹவுஸ். இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு நல்ல கம்பியெல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. லைட் ஹவுஸில் மேலே ஏறி பார்க்கலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 10 rupees per person. இது மகிஷாசூர மர்தினி மண்டபம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ஒலக்கண்ணேஸ்வரர் கோவிலுக்கு கீழே இருக்குது. 4 தூண்களுடன் 2 பக்கமாக பக்க சுவரோடு இருக்குது. 2 பக்கமும் படிக்கட்டுகள் இருக்குது. 3 கருவறை இருக்குது. நடுவில் இருப்பது மட்டும் சோமகந்த சிற்பமும் இருக்குது. மகாபலிபுரத்தோட சிறப்பான சிற்பங்களில் ஒன்று தான் நாம் பார்த்துட்டு இருக்கிற மகிஷாசூர மர்தினியோட சிற்பம். இது ஒரு போர்க்கள காட்சி. ரொம்ப நேர்த்தியாக கலைநயமிக்கமாக செதுக்கியிருக்காங்க இந்த காட்சியை. இது கருவறையில் இருக்கிற சோமகந்தர் சிற்பம். கைலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி மற்றும் குழந்தை முருகன் அமர்ந்திருக்கும் அந்த அழகான காட்சி இது. மகாபலிபுரத்தில் இருக்கிற பெரும்பாலான குடவரை கோயில்கள் பார்த்திங்கன்னா இந்த சோமகந்தர் சிற்பம் தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த சிற்பத்தை தான் செதுக்கி வச்சுருக்காங்க. இது பார்க்கடலில் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கிற திருமாலோட புடைப்பு சிற்பம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பெருமாள் வந்து பார்க்கடலில் படுத்திருக்கும் அந்த அழகான காட்சியை அற்புதமாக புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பத்தில் சூரியன், சந்திரன், இந்திரன் வணங்கும் காட்சி, இது மாதிரியான காட்சி சிற்பங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சிற்பமும் மகிஷாசூர மர்தினி மண்டபத்தில் தான் இந்த சிற்பமும் இருக்குது. இங்கே கலைநயமிக்க சிற்பங்களில் இதுவும் ஒன்று. இதுவும் ஒரு தண்ணி தொட்டி தான். மேலே வந்து தண்ணிலாம் இருக்கும். இதில் லைட் ஹவுஸ் யார் வேணாலும் ஏறி பார்க்கலாம். லிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது, நம்மளாக தான் ஏறி போகணும். லைட் ஹவுஸ் வந்து மதியம் 12:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் க்ளோஸ்லிங் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா. இதுக்கு தனியாக சார்ஜ். லைட் ஹவுஸ் தாண்டி நம்ம அப்படியே போனோம்னா அங்கே ஒரு மியூசியங்கள் இருக்கும், மெரிடைம் மியூசியம். அது உள்ள தனியாக ஒரு என்ட்ரி ஃபீஸு. இங்கேயும் பார்த்தா பெரிய பெரிய நீட்டு பாறைகளாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த இடத்துல போகிறதுக்கும். அடுத்து நாம் போகிறது வந்து ராமானுஜர் மண்டபம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடமும். இங்கே மகிஷாசூர மர்தினியோட குடவரையும் இருக்குது. ஒரு கலங்கரை விளக்கமும் இதுக்கு மேலே இருக்குது. இந்த கோயில் முதல்ல சிவபெருமானுக்குன்னு சொல்லி தான் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் வைணவரோட கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த சிற்பங்கள் வந்து அகற்றப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் சிவபக்தனான பல்லவ அரசன் பரமேஸ்வரமாலால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற இந்த தூண்கள் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து ராயர் கோபுரம். அதாவது நம்ம பழைய படங்களில் நிறைய பார்த்துருப்போம், ரஜினி படங்கள்லாம். இந்த கோபுரத்தை ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். ரஜினிகாந்தோட தளபதி படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இந்த இடத்த. சீனு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் தான் இது. இது வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது. அங்கங்கே பார்க்கறதுக்கு சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது. தூண்கள்லையும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கலைநயமிக்க சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அழகான சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும். வீடுங்களில் வாசக்கல்லில் போடுவாங்க பாருங்கள் டிசைன், அதே மாதிரி இவங்க கல்லுலேயே போட்டிருக்காங்க டிசைன். பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. இது ஒரு பெரிய கோட்டையாக இருந்திருக்கணும் போல். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூலைங்களில் பார்த்தாலே அழகாக டிசைன் அழகாக போட்டிருக்காங்க. இந்த ராயர் கோபுரம் வந்து கண்காணிப்பு கோபுரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்குது, ஒரு சைடு வந்து மேட்டு பகுதியாக இருக்குது. இதுக்கு அண்ணாட பள்ளம். இதெல்லாம் அழகான ஒரு பதுமைகளை அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக இது வந்து திரௌபதி குளியல் தொட்டி. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். ஒரு பாறையை செதுக்கி படிக்கட்டுகளோடு வச்சு நடுவில் ஒரு தொட்டியை செஞ்சுருக்காங்க. அந்த தொட்டிலையும் தண்ணி அழகாக இருக்குது. புது மழை பெஞ்ச தண்ணி, அதனால தான் தண்ணி இவ்வளோ நல்லாயிருக்கு. மற்ற டைம்லாம் ரொம்ப மோசம். இன்னமாக கட்டியிருக்காங்க குளியல் தொட்டி. இது தர்மராஜா சிம்மாசனம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சிம்ம முகத்தோட ஒரு படுக்கை அமைப்பு கொண்ட ஒரு சிம்மாசனம் இது. ஒரு நாள்லாம் இது வந்து முள் புதருக்குள்ளே இருந்தது. நாங்கள் வந்து நுழைஞ்சு வந்தோம். இப்போ ஓகே. ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணரோட வெண்ணெய் பந்து. கிருஷ்ணருக்கும் இந்த பாறைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, பேர் மட்டும்தான்.
இந்த பாறையோட ஸ்பெஷல் என்னென்னா ஒரு மலைக்குன்று மேலே சாய்வாக கீழே வேறா மாதிரி அப்படியே தாங்கி நின்றுருக்கு. அதுதான் ஸ்பெஷல். எவ்வளோ பேர் வந்து இந்த கல்லை வந்து நகர்த்தத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் நகர்த்த முடியல. இந்த எந்த நேரத்துலலாம் இந்த கல் வந்து கீழே போய் விழுந்துரும் அப்படின்னு எண்ணி இந்த கல்லை அகற்ற நினச்சி 7 யானைகளை கட்டி முயற்சி செய்தாராம். அதுவும் முடியலையாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து திருமூர்த்தி குகை, அப்படி இல்லைன்னா மும்மூர்த்தி குகை என்று சொல்லப்படும் இடம் தான் இது. இந்த இடம் வந்து கிருஷ்ணர் வெண்ணெய் பந்துக்கு பக்கத்திலேயே இருக்குது. பெரிய பெரிய பாறைகள் இருக்கிறதுனால தான் இந்த இடத்தோட பேர் வந்து மும்மூர்த்தி குகை. 3 பாறைகள் இருக்கும். அதான் இந்த பாறைகளுக்கு நடுவில் ஒரு பாதை போகுது. இந்த பாதை வழியாக நாம் போனால் மும்மூர்த்தி குடவரை கோயிலை நம்ம சென்றடையலாம். இந்த குடவரை கோயில் வந்து மும்மூர்த்திகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். அது 3 கருவறைகள் இருக்கும். சிவனோட சிற்பமும் திருமாலோட சிற்பமும் இருக்குது. நான்முகல் சிற்பம் கிடையாது. மண்டபம் தூண் கூட எதுவும் கிடையாது. இது நாம் வந்த அதே வழி தான், கிருஷ்ணர் வெண்ணெய் பந்து. அடுத்ததாக விநாயகர் கோவில். வழிபாடு நடக்கக்கூடிய ஒரே கோவில் இது தான். இங்கே இது வராக மண்டபம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இது அந்த மண்டபத்தில் இருக்கிற திருவிக்கிரமன், அதாவது மூவிளக்கு ஆழ்ந்த பெருமாள் சிற்பம். இது வந்து திருமகள் சிற்பம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தேவர்கள்லாம் கீழே இருக்காங்க. ஒரு பக்கத்தில் திருமகளோட சிற்பமும் மறுபுறத்தில் கொற்றவையோட சிற்பமும் அமைஞ்சிருக்கும். அது பக்கத்திலேயே பூமாதேவியை தாங்கி நிற்கும் வராகமூர்த்தியோட சிற்பம் இது. இதனால தான் இதற்கு வராக மண்டபம் எனப்படுது. அடுத்ததாக பிடாரி ரதங்கள், அப்படின்னா 2 ரதங்கள் என்று அழைக்கப்படும் இடம் இது. இதுவும் ஒரு குடவரை கோவில் தான், ஆனால் முழுசாக கட்டி முடிக்கப்படலை. 2 கோவில்கள் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், பாறை அப்படியே இருக்குது. மேலே மட்டும் கோபுரங்கள் இருக்குது. பெரும்பாலும் இந்த இடத்துக்கு வந்து எந்த சுற்றுலா பயணிகளும் வருவது கிடையாது. அதனால் இங்கே என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். இது கணேச ரதம். ஒரு பெரிய பாறையில் கணேசரோட உருவம் செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கார் பிள்ளையார். ஆனால் வழிபாடெலாம் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த இடத்துல என்ட்ரி ஆனோடனே முதல்ல இந்த விநாயகரை தான் நம்ம பார்க்க முடியும். இது வளையன்குட்டை ரதம். பார்க்கவே இந்த இடம் வந்து ஒரு குளம் இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் இது வளையன்குட்டை எனப்படுது. இந்த ரதம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து பூஞ்சேரிக்கு போகிற வழியில் தனியாக இருக்குது. அதனால் வந்து யாருமே இந்த இடத்துக்கு பெரும்பாலும் வரது கிடையாது. நாம் பார்த்த அதே பிடாரி ரதம் தான். ஆனால் ரோடெலாம் மட்டும் போட்டு நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. ஆனால் டூரிஸ்டர்ஸ் மோஸ்ட்லி இங்கே வரது கிடையாது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரியன் வெப்பம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until bye from Chandru.